ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில சிறப்பான சம்பவங்களோட இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? சாட்டர்டே ஸ்பெஷலா மிடில் ஈஸ்டோட ஆத்தென்டிக் ரெசிபியான குவைத்தி சிக்கன் மஜ்பூஸ் தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பிரியாணி, அவ்வளவுதான். பிரியாணிக்கான சிக்கன் ஒவ்வொரு பீஸும் 25 கிராம் இருந்தா கரெக்டா இருக்கும். பட் நான் லெக் பீஸை தவிர மீதி எல்லாமே கொஞ்சம் சின்ன பீசஸ் தான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதை மஞ்சள் போட்டு கிளீன் பண்ணியும் எடுத்து வச்சுட்டேன். பாட்ல தேங்காய் நெய்யும் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து தனியா எடுத்து வச்சுட்டு வெங்காயம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துருதேன். நெக்ஸ்ட் வட்டவட்டமா வெட்டின தக்காளியையும் ஸ்லைஸ் பண்ண மிளகாவையும் உள்ள சேர்க்கேன். அதுவும் நல்லா மசிஞ்சு குக்கான பிறகு கறி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் ஸ்டாக் பொடி, சிக்கனையும் சேர்த்து 2 பரட்டி 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணின்னு சொல்லி அளந்து உள்ளையும் சேர்த்து மிளகு ஜீரகம் உள்ள சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக விடுறேன். இது கூட ட்ரை லெமன் இருந்தா ஒண்ணு சேர்த்து கொதிக்க விடுங்க. ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். பிரியாணினாலே ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்தா நல்லா இருக்கும். வீட்டு தோட்டத்துல இருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா புதினா இலையும் பறிச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு சிக்கனும் ஒரு 90% நல்லா குக் ஆயிட்டு இப்ப சிக்கனை ஃபுல்லும் வெளியில எடுத்துடலாம். இன்னைக்கு குட்டீஸ்க்காக சமைக்கிறதுனால சேர்த்திருக்க மிளகாவையும் வெளியில எடுத்துறதேன். ஊற வச்ச 1 கப் பாஸ்மதி அரிசியும் உள்ள சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு சேர்த்து மூடி வச்சு வேக விடுறேன். எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை ஃப்ரை பண்ணணும். மல்லி இலை, புதினா, பச்சை மிளகாய், உப்பு, லெமன் ஜூஸ் நல்லா பேஸ்டா அரைச்சி சிக்கன்ல நல்லா கோட் பண்ணி தேங்காய்ல வெளியிலேயே கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகுற மாதிரி ஒரு 10% நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சேர்த்த மசாலா குக் ஆனாலே போதும். ஓவர் குக் ஆகாம இருக்கணும் பாத்துக்கோங்க. அரிசியும் குக் ஆயிட்டு தம்ல வச்சிடலாம். இதுல 1/2 லெமனோட ஜூஸையும் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சிக்கன் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, புதினாவும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு தம்ல வச்சு இறக்கிட்டேன்னா ஐயோ சொல்ல வார்த்தைகளே இல்ல. நான் ஒரு பிரியாணி லவர். என்ன மாதிரி உங்களுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்னா மஸ்ட் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கலாமேன்னு பால் பாயசம் வைக்கலாம்னு சொல்லி பால் பாக்கெட்டை எடுத்ததுமே சிறப்பான சம்பவத்தை இன்னைக்கு முடிச்சிட்டேன். நிறைய நாள் காலையில சமைக்கும் போது சில பல சோதனைகளை இப்படிதான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். சரி, அந்த பாலையும் கிளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கிற பாலை வச்சு புரோக்கன் வீட் சேர்த்து 1/2 லிட்டர் பால்ல 1 லிட்டர் பாயாசம், மில்க் மேடையும் ஊத்தி மேனேஜ் பண்ணி பால் பாயாசம் ரெடி பாக்ஸ்லயும் பேக் பண்ணிட்டேன். இது ரெண்டையும் முடிக்கிறதுக்குமே டைம் ஆயிட்டு அதில் 10 மணி ஸ்நாக்ஸுக்கு பப்பாயாவை கட் பண்ணி பாக்ஸ்லயும் பேக் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு குக்கர்ல பாஸ்தா ரெடி பண்ணிருக்கேன். வேற லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோல கண்டிப்பா இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த லஞ்ச் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் கொடுத்துக்கோங்க. பாய்.